Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு L equal to sin square pi by 16 minus sin square pi by 8 அப்படின்னும் M வந்து cos square pi by 16 minus sin square pi by 8 அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸில் Lோட வேல்யூ Mோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். பட் இது நம்ம டைரெக்டாக pi by 16 pi by 8 இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ரொம்ப லென்த்தியான மெத்தட். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணலாம். எல் பிளஸ் எம் அப்படியே ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இது சைன் ஸ்கொயர் பை பை 16 காஸ் ஸ்கொயர் பை பை 16. ஸோ அது வந்து 1 ஆகிடும். ஸோ சைன் ஸ்கொயர் பை பை 16 பிளஸ் காஸ் ஸ்கொயர் பை பை 16 1 ஆகிடும். அது போக மைனஸ் சைன் ஸ்கொயர் பை பை 8 மைனஸ் சைன் ஸ்கொயர் பை பை 8 அப்படின்னு இது நம்ம 2 டைம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 1 ஆகிடும். 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் பை பை 8 அப்படின்னு வந்திருக்கு. இதான் வந்து எல் பிளஸ் எம். பட் இதை நம்ம ஃபர்தரா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் பை பை 8 இருக்கு இல்லையா? ஸோ 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்றது காஸ் 2 தீட்டா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காஸ் 2 டைம்ஸ் ஆஃப் பை பை 8. அப்போ என்ன ஆகும் பாருங்க, இது வந்து காஸ் பை பை 4 1 பை ரூட் 2. ஸோ நமக்கு வந்து எல் பிளஸ் எம்மோட வேல்யூ கிடைச்சிருக்கு. இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் இப்போ எல் மைனஸ் எம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்னா சைன் ஸ்கொயர் பை பை 6 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பை பை 6 வரும். ஸோ சைன் ஸ்கொயர் பை பை 16 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பை பை 16 அண்ட் மைனஸ் சைன் ஸ்கொயர் பை பை 8 இருக்கு. இது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகிடும். ஸோ சைன் ஸ்கொயர் பை பை 8. ஸோ இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடும். இது வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து காஸ் 2 தீட்டா. இது சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா மைனஸ் காஸ் 2 தீட்டா வரும். ஸோ 2 இன்டூ பை பை 16 அப்படின்னு வரும். இது டோட்டலாக மைனஸ் காஸ் பை பை 8. ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அதாவது L மைனஸ் M அப்படின்றது மைனஸ் காஸ் பை பை 8. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இது கொஞ்சம் கிளியராக எழுதிடலாம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மாதிரி ஆட் பண்ணால் எம்மும் மைனஸ் எம்மும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2L ஈக்குவல் டு 1 பை ரூட் 2 மைனஸ் காஸ் பை பை 8 வருமா? இந்த 2 வந்து டிவிஷனில் போயிடும். ஸோ L equal to 1 by 2 root 2 minus 1 by 2 cos pi by 8 அப்படின்னு வரும். ஸோ எல்லோட வேல்யூ ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். 1 by 2 root 2 1 by 2 root 2 இருக்கு. பட் ஆனால் மைனஸ் வரணும். பட் இங்கே ப்ளஸ் இருக்கு. அதனால எல் இது கரெக்ட் கிடையாது. அண்ட் 1 by 4 root 2 வரல, இதுவும் கிடையாது. அப்போ எம் தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது எல்எல் கேன்சல் ஆகிடும். எம் மைனஸ் எம் பிளஸ் எம். ஸோ 2m வரும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ பிளஸ் ஆகிடும். இப்போ இதுல இருந்து 2 வந்துருச்சு அப்படின்னா எம் வந்து 1 பை 2 ரூட் 2 பிளஸ் 1 பை 2 காஸ் பை பை 8. ஸோ 1 பை 2 ரூட் 2 இருக்கணும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல இதுல இல்லை. இதுல இருக்கு 1 பை 2 ரூட் 2 பிளஸ் 1 பை 2 காஸ் பை பை 8 எம் 1 by 2 root 2 plus 1 by 2 cos pi by 8. ஸோ அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஏன்னா எம்மோட வேல்யூ கரெக்டாக மேட்ச் ஆகுது.